அரைகுறை அறிவு ஆபத்தானது. ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த டயலாக்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், முழுமையாக நீங்கள் படிக்கிறத முழுமையாக படிங்க. அதுக்கான டைமை கொடுங்க, கற்றுக்கோங்க, அதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ எந்த ஒரு படிக்கிற விஷயத்தையும் வந்து நீங்கள் பாதியில் விட வேண்டாம். உங்களோட லேர்னிங் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன் பிட்வீனில் விடாதீங்க. அது வந்துட்டு கண்டுக்காமல் விடாதீங்க. ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயமுமே இப்போது கரண்ட்டாக உங்களுக்கு உதவியாக இல்லை அப்படின்னாலும் இன் ஃப்யூச்சரில் ஓகே எதாச்சும் நம்ம லேர்ன் பண்ண ஒரு விஷயமும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு நமக்கு உதவியாக இருக்கும். அதை வந்து நான் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். நிறைய வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட செல்ஃப் நாலேஜ் தான் வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சரை வந்து பிரைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்த வந்துட்டு எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் வராமல் ஸோ நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்து உங்களோட லேர்னிங்கில் வந்து பிரேக் விழுகுது அப்படின்னா அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்கேஸ் உங்களால் முடியவே இல்லை, அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அட்லீஸ்ட் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரியாச்சும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அது வந்து முடிக்காமல் அது கடைசி வரைக்குமே நம்மளை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். இதே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்த வந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆனால் கூட நம்மளோட ஹார்ட்டை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம முயற்சி பண்ணோம், ஓகே இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் டைமில் வந்துட்டு நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு கிடைக்கும். இதுவே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன் பிட்வீனில் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு கடைசி வரைக்குமே நமக்கு உறுத்திட்டே இருக்கும். அச்சோ நம்மளால் வந்து பண்ண முடியலையே, ஒருவேளை இதை விடாமல் நம்ம பண்ணியிருக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அது உங்களுக்கு பர்டனாக இருக்காது. ஸோ நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை வந்துட்டு பிரேக் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.